கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர்கள் பிஜு மற்றும் குமார். பிஜு பழாப்பழம் வெட்டி பிழைப்பு நடத்தி வந்துள்ளார். குமார் தினக்கூலியாக வேலை செய்து வந்துள்ளார். குமாரும் பிஜுவும் நெருங்கிய நண்பர்கள் ஆவர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையிலிருந்தே இருவரும் மது அருந்தி வந்ததாக கூறப்படுகிறது. பின்பு மதியம் இருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றுள்ளனர். அப்போது குமார் தனது நண்பரான பிஜுவிற்கு தொடர்ந்து கால் செய்துள்ளார். ஆனால் அழைப்பை பிஜு நிராகரித்துள்ளார். இந்நிலையில் ஆத்திரமடைந்த குமார் பிஜுவின் வீட்டிற்கு சென்றுள்ளார். வீட்டில் இருந்து வெளியே வந்த பிஜுவை தான் கையில் வைத்திருந்த ஆயுதத்தால் குமார் சரமாரியாக வெட்டியுள்ளார். பிஜுவின் அலறல் சத்தம் கேட்டு பிஜுவின் மனைவி ஓடி வந்துள்ளார். பின்பு பிஜுவை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பிஜு இறந்தது தெரிய வந்தது. குமார் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். நண்பனை கொலை செய்த இந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.